அத வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் தப்பா இருந்ததுன்னு நினைச்சேன். ஆனா அது குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் தப்பா தெரியுதுன்னு இப்பதான் புரியுது. அம்மா அம்மா, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. மறுபடியும் அம்மா பாசத்துல மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இப்ப இருக்கிற சொத்து எல்லாமே என் பிள்ளைங்க மட்டும்தான். இவங்க எல்லாருக்காகவும் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மாதவனுக்கு ஒரு நல்ல வேலை, இதோ சீனுக்கு ஒரு கல்யாணம், நித்யா நல்லபடியா படிச்சு ஒரு நல்ல வரனா பார்த்து முடிச்சிட்டா அதுவே எனக்கு போதும். அதுக்கப்புறம் நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா? அம்மா, நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. சாரிம்மா. சாரி எல்லாம் எதுக்கு? பெரிய நாயகி, நீங்க இப்படியே எல்லாரும் அழுதுட்டு இருந்தா என் பிள்ளை மனசு நிம்மதி ஆயிருமா? அவன் கண்டிப்பா நம்மள சுத்திக்கிட்டு தாமா இருப்பான். அதனால யாரும் அழாதீங்க. எந்திரிப்பா, எந்திரிமா, எந்திரி. சீனு, நித்யா, அம்மா எழுந்துருங்க. வாங்கம்மா. நான் ரொம்ப பயந்துட்டேன். டெல்லி,